ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாசமகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 16/11/2024 15/12/2024 வரை உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். பொதுவாகவே நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற வழக்கத்தை கொண்டாடுறது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை நம்ம மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி அன்றைக்கி பிறகுறது. துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியன் விருச்சிகத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தை சௌரமான மாதம்னு சொல்கிறோம். சந்திரமான மாதங்கள்னு இருக்குது. அது அமாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ வரக்கூடியது. அது இந்த ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்களில் கடைபிடிக்கிறாங்க. நம்ம சௌரமான மாதங்களை கடைபிடிக்கிறோம். இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல்ல இப்போ கோல்சாரம் என்ன இந்த மாதம் பிறக்கும் பொழுது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம். அதற்கப்புறம் ஒரு ராசியாக இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தின் கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேனா ரிஷபத்தில், அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறதும், கேது கன்னியிலும், சூரியனும் புதனும் விருச்சிகத்திலும், தனுசுவில் சுக்கிரனும், கும்பத்தில் சனியும், ராகு மீனத்தில் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாலேனால் 3/12/2024 டிசம்பர் 3ஆம் தேதி பார்த்தாலும் சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து மகரத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த 4 கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம். இந்த மாத கிரகங்களை வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களை சொல்கிறோம். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதம் 16/11/2024 அன்றைக்கி முடவன் முழுக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது முடவன் ஐப்பசி மாதத்தினுடைய அனுபவிக்கணுன்ட்டு காவிரியில் குளிக்க வர்றது லேட் ஆகிடுறது, ஒரு நாள் தள்ளி ஆகிடுறது. அதனால் அந்த காலகட்டத்திலையும், அதாவது கார்த்திகை 1ஆம் தேதியிலையும் காவேரியில் குளித்தால் ஐப்பசி மாதத்தில் குளித்த துலாஸ்தானத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அதனால் இது முடவன் முழுக்கு அப்படின்னு பேர். மிகவும் விசேஷமான நாள். இந்த மாதம் பார்த்தோம்னா 23/11/2024 அன்றைக்கி வாஸ்து நாள். வாஸ்து கார்த்தால 10:14 11:44 1.5 மணி நேரம். பொதுவாகவே வாஸ்து நாளில் வேறு எந்த திதி, வாரம், கரணம், யோகம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண் விழிக்கக்கூடிய நாளில் மன பூஜை போடுறது எல்லாமே விசேஷம். எல்லா விதமான கட்டங்களுக்கும் மன பூஜை போடலாம். அதை தவிர வீடு நிலம் வாங்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் பண்ணலாம். அதாவது 10:14 10:14 11:44 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இந்த காலகட்டத்தில் இந்த 90 நிமிஷத்தில் எது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு பார்த்தோமேனால், முதல் 18 நிமிஷம் நித்திரை விட்டு அவர் காலை கடன்கள் முடிக்கிறது. அடுத்த 18 நிமிஷம் அவர் குளிக்கிறது, நீராடுவது. 3வது 18 நிமிஷம் கடவுளுக்கு பூஜை செய்வது. 4வது 18 நிமிஷம் பார்த்தாலேயான அவர் உணவு அருந்துவது. 5வது 18 நிமிஷம் அதாவது தாம்பூலம் தரிப்பது. இந்த உணவு அருந்து காலத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலமான கடைசி 36 நிமிஷத்தில் எந்த ஒரு விஷயமும், வீட்டின் மனை கோலிடுதல், வீட்டின் மனை பூஜை போடுதல், அதாவது மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, அதாவது ஏற்கனவே வீடு இருக்குது, வீட்டுக்கு மேலே ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக அந்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். இந்த காலத்துக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை. எந்த ஒரு அதாவது ராகு காலம், யமகண்டம் எந்த ஒரு விஷயமும் பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நேரத்தில் பண்ணக்கூடியது நிச்சயமாக நடைபெறும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 1/12/2024 அன்றைக்கி கார்த்திகை அமாவாசை. மிகவும் ஏற்றமான நாள். அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராக சுவாமி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 13/12/2024 அன்றைக்கி பரணி தீபம்.
அதாவது கார்த்திகை மாதத்தில் வந்து பரணி தீபம் ரொம்ப விசேஷம். திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஏற்றம். அன்றைக்கி பார்த்தலையானால் இது சிவனுக்கு பெரிய ஏற்றமான காலம், பிரதோஷ காலம் வேறு. அன்றைக்கி சாயந்தரம் 6:10 மணி 6:15 மணி வரலும் தான் திரையோதசி இருக்குது. அதனால் வந்து சாயந்தரம் 5:45லேருந்து 6:15 வரலும் பிரதோஷ காலம் வேறு இருக்குது. மிகப்பெரிய ஏற்றமான காலம். பரணி தீபம் அன்றைக்கே தான் கிருத்திகையும் இருக்குது. கிருத்திகை தீபம் எல்லாமே அன்றைக்கி திருக்கார்த்திகைன்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் 15ஆம் தேதி பௌர்ணமி, அதாவது 15/12/2024 அன்றைக்கி பௌர்ணமி வருது. கார்த்திகையினுடைய பௌர்ணமியாக இன்றைக்கி வருது. ஸோ இந்த மாதம் மொத்தமே வந்து நல்ல விசேஷமான நாட்கள், நல்ல ஒரு ஏற்றமான நாட்கள், நிறைய முகூர்த்தங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள், திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமான நாட்களாக இந்த மாதம் கருதப்படுறது. சரி, இந்த மாதத்தில் பார்த்தலையானா என்னென்ன, அதாவது என்ன சொல்கிறது, இந்த மாதத்தில் வந்து எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கும். உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறோம். அந்த கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். நான் அதாவது ஜாதகத்தை போடும்பொழுது நட்சத்திர சந்தி, ராசி சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அந்த ஜாதகத்தை போட்டு தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்து அதற்கு பிறகு இன்றைய கோல்சாரம் பிரகாரம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் 2024 பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ராசியிலேயே இருக்கார். ஆட்சி பெற்று போய் வக்கர நிவர்த்தியெல்லாம் ஆகி இந்த மாதம் பார்த்தடையானால் ராசியிலேயே இருக்கார். ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம். இருந்தாலும் 7 சனி நடக்கிறது, ஜென்ம சனி நடக்கிறது, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சனி வக்கர நிவர்த்தி பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. இந்த மாதம் பார்த்தலையானால் கார்த்திகை மாதம், ஸோ அதாவது குரோதி வருஷம் கார்த்திகை மாதத்தில் நவம்பர் 16, 2024 டிசம்பர் 15, 2024 வரை உண்டான காலகட்டத்தை நம்ம பார்க்குறோம். இந்த காலகட்டத்தில் வந்து சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாயினுடைய மாற்றங்களை வச்சு மாத பலன்கள் சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது 9ஆம் இடத்துல இருந்த சூரிய பகவான் நீச்சப்பட்டு இருந்தவர் ராசிக்கு 10ஆம் இடத்துல வர்றார். 10ஆம் இடத்துல வர்றதுனால பெரிய ஏற்றம். உங்களுடைய ராசிநாதனான சனியினுடைய பார்வையில் வேறு இருக்கார். இந்த காலகட்டத்தில் சூரியனும் புதனும் 10ஆம் இடத்துல சனியின் பார்வையில் இருக்கார். சூரியன் திக்பலம் அடைந்ததுக்கு சமம். திக்பலம் அடையிறது அப்படின்னா ஆட்சி பலம் அடையிறார். 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் ஆட்சி பலம் பெற்றதற்கு சமம். அதனால் பார்த்தேன்னா 7ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி, உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி. அதனால் உங்களுக்கும் உங்களுடைய பாஸ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது முதலாளி, இந்த மாதிரியான விஷயம் இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சற்று மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் பின்னடைவுன்றது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ கிளாஷ் இருக்குமே தவிர பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணம் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும், ஈகோ கிளாஷ் இருக்கும். அதாவது நான் சொல்கிறத நீ கேட்கல, நீ சொல்கிறத நான் கேட்கலன்ற மாதிரி போயிட்டு இருக்குமே தவிர பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் ஒரு ஏற்றம் இருக்கும். 10ஆம் இடத்துல ராசிநாதனை பார்க்குறார். 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்ற சூரியன் வேறு, அவர் 7ஆம் அதிபதி. அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் சற்று பின்னடைவு இருக்கும். நண்பர்கள் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் பேசி அமைக்கபலாக தீர்த்து கொள்வது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அபரிமிதமான பணத்தை கொடுக்க போகிறார். குடும்பத்தில் சற்று சரசரப்பு இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேசும்போது கொஞ்சம் உங்களுடைய பேச்சுக்கள் தவறாக எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரும். எல்லா விதமான முயற்சிகள்லையும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 11க்கு அதிபதி.
வக்கரகதி அடைகிறதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் தாயின் உடல்நிலையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சலசலப்பு இருக்கும். இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான், உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. சனி பகவானும் ராசியில் இருக்கார். ஸ்ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. சனி பகவானுக்கு உண்டான பிரீத்திகளை பண்ணிட்டு வாங்க, அது ஒரு நல்ல ஏற்றம் கொடுக்கும். விநாயகரை போய் வழிபட்டு வாங்க, நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அமையிறது. 11-4 பரிவர்த்தனை யோகம் அமையிறதுனால தாயின் மூலியமாக திடீர் பணவரவு, தாயின் மூலியமாக லாபங்கள் கிடைக்கும். வீடு மனை விற்கணும்னு பார்த்துருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய வீட்டின் மூலியமாக நிறைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, பிஜிஸ் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, மாஸ்டர் கிராஜுவேஷன் படிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம். தந்தையின் மூலியமாக பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்குன்னா 25/11/2024 27/11/2024 வரை உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். அதை தவிர தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கும். நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டு வாங்க. அதுவும் கார்த்திகை மாதம் வேறு. லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.